ஹாய்ங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம் தான் செஞ்சிருந்தேன். ஏன்னா, மாவு கொஞ்சம் இருந்தது. அதிலேயே பணியாரம் ஊத்தி சாப்பிட்டுட்டோம். மதியம் லஞ்ச் வந்து எனக்கும் அவருக்கும் மட்டும் தான். ஆதிரைக்கு வந்து கிண்டர் கார்டன்லேயே மதியம் லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. எப்பவுமே வந்து இந்த கிச்சன்ல இந்த ஃப்ளவர் வேஸ்ல வந்து இந்த ஃப்ளவர் இல்ல அப்டின்னா வந்து எனக்கு வந்து இந்த கிச்சனே ஏதோ வெறுமையா இருக்கிற மாரி இருக்கும். அதனால வீக்லி ஒன்ஸ் எப்பப்போ கிராசரி போறோமோ, வீக்லி ஒன்ஸ் போறம்போது இந்த ஃப்ளவர் வேஸ்ட்க்கும் சேர்த்து அந்த ஃப்ளவர் வாங்கிட்டு வந்துடுவோம். மதியம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து ஒரு 4 டேஸ்க்கு மேல ஆச்சுங்க. சரி இதுக்கு மேல வச்சா ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு, சரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் சின்னதா இருக்கும்போது பிரியாணி எல்லாம் எப்பவாவது தான் செய்வோங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் பிரியாணி ஷாப் தான் இருக்கு. பிரியாணி வந்து இப்ப அவ்ளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்மனாலயும் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியறதில்ல. அதனால மதியம் லஞ்சுக்கு சூடா தம் போட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயாச்சுங்க. உங்க வீட்ல என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.